ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: பச்சை மிளகா 4, பெரிய வெங்காயம் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கேரட் 1, மசித்த உருளைக்கிழங்கு 3, கரம் மசாலா தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவில் உள்ள காரம் நல்லா அதில் இறங்கினோடனே ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப் கேரட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுட்டு தேவையான அளவு கரம் மசாலா, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள். இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கிடச்சிரும். கடைசியாக கொத்தமல்லி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதும் இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தேய்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லா உருண்டையும் சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தின்னாகவே இது பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்காக பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சென்டரில் ஒரே ஒரு இது பண்ணிங்கன்னா சமோசா ரேப் பண்ணுறதுக்கு இது கிடச்சிரும், ஷீட்டு கிடச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டு அதோட பேஸில் தண்ணியை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரியே நீங்களும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமோசா ஷேப் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையான ஸ்டஃபிங்கோ அந்த மசால் நீங்கள் உள்ளே வச்சுட்டு அழகாக சீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான சமோசா இந்த மாதிரி கிடச்சிரும். மீடியம் ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுட சுட சமோசா ரெடி. ஒரு காஃபியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் guys. Thank you.